எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது TA234 சேனல். நான் உங்கள் சக்தி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த வித்தியாசமான ஒரு பூட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்கள் வீட்டில் சரியாக சேஃப்டி இல்லை, நாங்கள் பூட்டிருக்கிற பூட்டை வேறு யாராவது ஈஸியாக திறந்துடுறாங்க, அந்த பூட்டில் ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது, நான் எந்த மாதிரியான பூட்டு வாங்கி போட்டாலும் வீட்டுக்கு சரியான சேஃப்டி இல்லை, ஈஸியாக ஓப்பன் பண்ணிடுறாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்களாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வீட்டில் ஏதாவது பொருட்கள் வச்சுட்டு போகிறோம், பர்டிகுலராக எனக்கு ஒரு ரூம் மட்டும் வித்தியாசமாக லாக் பண்ணி வைக்கணும், வேறு யாரும் அந்த ரூம்குள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லாக் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு வைங்க, அந்த பூட்டை கூட சில பேர் ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. பட் நம்ம இந்த வீடியோவில் காட்டுற இந்த பூட்டில் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஃப்யூச்சர் இருக்குது. அது என்னன்னு நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குவீங்க. மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் என்ன சொல்ல வரேன்னு புரியும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த பூட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு வித்தியாசமான பூட்டு. இந்த பூட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சாவியை போடுற மாதிரி 2 விதமான ஹோல் கொடுத்துருக்காங்க. இந்த ஹோலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் இருக்கிற ஹோலில் வந்து நான் வந்து இப்போ யூஸ் பண்ணி பார்க்குறேன். இதில் ஓப்பன் பண்ண முடியல. ஸோ செகண்டாக இருக்கிற ஹோலுக்குள்ளே வந்து நான் வந்து இப்போ போட்டு நான் ஓப்பன் பண்ணுறேன். இது எந்த மாதிரி வேலை செய்யுதுங்கிறத நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். பார்த்தா தான் உங்களுக்கு என்னென்னு புரியும். கீழே இருக்கிற ஹோல் வந்து ஓப்பன் ஆகலை. பட் செகண்டாக மேலே இருக்கிறதுல வந்து ஓப்பன் பண்ணும்போது அது நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக ஓப்பன் ஆகும். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓப்பன் ஆகுதுங்களா? ஸோ ஈஸியாக வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. சரி, ஓகே, 2மே ஹோல் தான். கீழே இருக்கிறதுல ஓப்பன் ஆகுது, மேலே இருக்கிறதுல ஏன் ஓப்பன் ஆகலை அப்படிங்கிற டவுட் உங்களுக்குள்ளே இருக்கும். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், மேலே இருக்கிறது தான் நமக்கு லாக்கர், கீழே இருக்கிறது வந்து நமக்கு லாக்கர் கிடையாது. ஸோ மேலே இருக்கிறத வந்து நம்ம பூட்டை ஓப்பன் பண்ணிட்டோம், லாக் பண்ணிட்டோம், அதை லாக் பண்ணிக்கலாம். கீழே இருக்கிறது சும்மா வெறும் டம்மியாக தான். கீழே இருக்கிறதுல நம்ம என்ன தான் சாவி போட்டு ஓப்பன் பண்ணாலும் ஓப்பன் ஆகாது. அதே மாதிரி இந்த பூட்டை பற்றி தெரியாதவங்ககிட்ட வீட்டை ஓப்பன் பண்ணி எனக்கு வீட்டுக்குள்ளேருந்து ஏதாவது பொருட்கள் எடுத்துகிட்டு வா அப்படின்னு நீங்கள் யார்கிட்டையாவது சாவி கொடுத்து அனுப்புனாலும் கூட அவங்களால இந்த பூட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ண முடியாது. ஏன்னா இந்த பூட்டை பற்றி புதுசாக பார்க்குறவங்க இந்த பூட்டை பற்றி என்னென்ன தெரியாது, அவங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆயிடுவாங்க. ஸோ அந்த கன்ஃபியூஷன் இருக்காமல் இருக்கிறதுக்கு தான் உங்களுக்கு மட்டும்தான் இந்த விஷயங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி பூட்டு உங்களுக்கு எங்கேயாவது கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பாக வாங்கி வைங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த பூட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்து நான் வந்து ஒரு ஷாப்பில் போய் ஷாப்பிங் பண்ணல, எங்கள் அப்பா தான் எனக்கு வாங்கிட்டு வந்தார். ஸோ ஆரம்பத்தில் வாங்கிட்டு வரப்போ இந்த பூட்டை பற்றி என்னென்னு தெரியல. செகண்ட்லி வந்து பார்த்தோம் அப்படின்னா எங்கள் அப்பா வந்து எனக்கு பூட்டோட சாவியை கொடுத்தாரு. வீட்டுக்கு வந்து புது பூட்டு வாங்கி வச்சுருக்கேன், அதை வாங்கி ஓப்பன் பண்ணுன்னு எங்கள் அப்பா என்கிட்ட சொன்னார். ஸோ அப்போ நான் அதை வந்து வாங்கிட்டு வந்து இந்த பூட்டை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணேன் ஃபஸ்ட் ஹோலில். பட் ஓப்பன் ஆகலை. என்ன ஏதுன்னு எங்கள் அப்பா கிட்ட நான் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பூட்டுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன டாட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வச்சு இந்த சாவியில் இருக்கிற ஒரு நுனிப்பகுதியை வச்சு அழுத்தினேன். அப்போ தான் இது ஓப்பன் ஆச்சு. ஸோ உங்களுக்கு சரியாக வீடியோவில் சரியாக காட்டல, புரியலன்னு நினைக்கிறேன். மறுபடியும் ஒரு டைம் நான் ட்ரை பண்ணி காட்டுறேன் பாருங்கள். சாவியில் இருக்கிற அந்த பாயிண்ட்டை வச்சு நம்ம இந்த ஹோல்குள்ளே, இந்த சின்ன ஹோலில் வந்து ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும், அதை நம்ம அழுத்தும்போது மேலே இருக்கிற அந்த ஹோல் ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அதுக்குள்ளே நம்ம சாவியை விட்டு ஈஸியாக ஓப்பன் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்பவே ஈஸியான மெத்தட். இந்த மாதிரியான பூட்டு நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது. நீங்கள் இந்த மாதிரி ஒரு பூட்டை நீங்கள் போட்டு வச்சுட்டிங்கன்னா திருடன் கூட அங்கே வீட்டுக்கு வந்தால் ஈஸியாக அவ்வளோ சீக்கிரம் எந்த ஒரு பொருட்களையும் திருடவும் முடியாது, ஏன் வீட்டை ஓப்பன் பண்ணக்கூட முடியாது. கன்ஃபியூஷன் ஆகிட்டு போயிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இருட்டில் தான் திருடுவாங்க. இருட்டில் வந்து அவங்க இந்த மாதிரி சாவியல் டார்ச் போட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்க்கறது ரொம்பவே கடினமான விஷயம். கண்டிப்பாக இந்த மாதிரி பூட்டு வாங்க யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பூட்டு எங்கே கிடைச்சாலும் வாங்கிடுவேன்னு சொல்கிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி.